Once again, welcome back to Solathan Nenigiren with me Gokul. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் யாரு எங்க இருந்து பேசுறாங்க அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க யார் பேசுறது, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சரவணன் சார். என்னங்க? என் பேர் சரவணன், கீழ்பட்டு கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். சரவணன் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்க. ஓகே ஃபைன். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறீங்க? ஹலோ, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு அந்த கிரவுட் இருக்கிற இடத்தை விட்டு நீங்க கொஞ்சம் தனியா வந்து பேசுனீங்கன்னா நம்ம ஃப்ரீயா பேசலாம். சரி சார். செஞ்சாச்சா? சரி சார், நன்றி சார். வந்தாச்சா? ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? தாராளமாக சொல்லலாம் சார். தாய் இல்லாதவங்க வந்து இப்போ தாய் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது வந்து தாய் இருக்கிறவங்க வந்து அதை பத்தி தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். கண்டிப்பா. அது இருக்கிறவங்க தாய்ங்க வந்து கொடுமை பண்ணாம வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஓ பாருங்க, கரெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த நேயர்கள் அனைவரும் வந்து தாய் இருக்கு, பட் ஆனா வந்து அவங்கள வந்து மரியாதையா நடத்துறது இல்ல, அவங்கள ரொம்ப தவறான வார்த்தைகள் சொல்றாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரு சொன்ன விஷயம் கண்டிப்பா, அதாவது தாய் இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். சோ இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்களை கொடுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான கருத்தை முன் வச்சிருக்கீங்க. கால் பண்ணதுக்கும் உங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. சூப்பருங்க. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப பாடல்கள் வந்து கொண்டிருந்த இந்த வேளையில் காதல் பாட்டு வருகிறது என்றால் ஒரு சில சூழ்ச்சிகள் தான் காரணம். ஆனாலும் இந்த பாட்டு ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம். இருங்க நான் சொல்றேன். சொல்லுங்க. பார்வதி. ஆமா கரெக்ட், தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க பார்வதி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கேன் பார்வதி. கேட்டதற்கு மிக்க நன்றி. அதாவது கண்டிப்பா அசோகா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன திட்ட போறாங்க. கரெக்டா பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லிடுறீங்க, ஞாபகம் வச்சு எங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கண்டிப்பா திட்டுவாங்க. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டதுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? ஃப்ரெண்டுக்குலாம் நன்றி சொல்லக்கூடாது. ஏங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கேட்டதற்கு மிக்க நன்றின்னு சொல்லனேங்க. நன்றி சொல்லக்கூடாதுங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்களை ஹாய் ஹவ் ஆர் யூ கேட்டா நீங்க நன்றி சொல்வீங்களா? நன்றி சொல்வதுதான் மேனஸ். அதாவது யாராவது சொல்லக்கூடாது, தப்பு. அது மூணாவது மனுஷங்க கேட்டாதான் சொல்லணும். அட பாவிகளா, இல்ல இது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹேபிட். யாராவது நம்மள நலம் விசாரிச்சாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நான் நல்லா இருக்கேன், கேட்டதற்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லணும். இது வந்து ஓகேவா? ஓகே ஓகே ஓகேங்க, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு ஒரே இடத்துல வந்து ஜாப் கிடைச்சிருக்கு ஸ்கூல்ல. ஸ்கூல்லயா? டீச்சரா போறாங்க? ஆமா, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு. சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க டீச்சராங்க? ஆமாங்க. எத்தனாவதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? இப்போ 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட்? ஏங்க நீங்களே 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி தான் பேசுறீங்க. நான் கிளாஸ்ல எல்லாம் சத்தமா தான் பேசுவேன். ஏங்க அந்த மாதிரி சத்தமா பேசுங்க பார்க்கலாம். பேசாதீங்க ஸ்டூடண்ட்ஸ், சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கீப் சைலண்ட் அப்படிம்பாங்களே மிஸ் எல்லாம், அந்த மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். Don't talk. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அது கிளாஸ்ல நாங்க இதுக்கு நானே பயப்படல, குழந்தைங்க எப்படி பயப்படும்? நீங்க பயப்பட மாட்டீங்க, குழந்தைங்க பயப்படுவாங்க. சரி ஓகே ஓகே சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க குழந்தைத்தனமா இருக்கிறத நான் அழகா கிண்டலா சொன்னேன். ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நண்பர்கள் இருவருக்கும் தோழிகள் இருவருக்கும் ஒரே இடத்துல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா சந்தோஷமா அந்த வேலை மென்மேலும் உயர, மேல மேல நீங்க படிப்படியா உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்கும் விஷயத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்துட்டு பாருங்க. சூப்பருங்க. அதாவது நான் சொல்லல, இந்த மாதிரி காதல் பாட்டு காதல் வயப்பட்ட ஒருவரால் மட்டும்தான் வழங்க முடியும். அழகான பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம், என் பேர் சுமித்ரா. சுமித்ரா, சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க? கேகே நகர்ல இருந்து. கேகே நகர்ல இருந்து. சுமித்ரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கேங்க. கேட்டதற்கு மிக்க நன்றி. சரி சொல்லுங்க உங்க வாழ்க்கை. கோகுல். கோகுலா? எங்க அம்மா பேசணுமா? இருங்க கொடுங்க. ஹலோ கோகுல், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப அருமையா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்க கேகே நகர்ல இருந்து செல்வராணி பேசுறேன். செல்வராணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சாப்பா? இல்லம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும். இன்னைக்கு ரெகுலர் காலேஜ் சௌதாமணி மேடம் இருக்காங்களா, அவங்களுக்கு பிறந்த நாள். ஆமா ஆமா ஆமா. நான் லைன் போட்டா கிடைக்கல, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடுறேன். நாளைக்கு இளையனுக்கு வேறப்பா பர்த்டே.
ஆமா ஆமா ஆமா. அவர்கிட்ட சொல்லிடுங்க நாங்க சொன்னதா. தாராளமா சொல்லிடுறேம்மா. ஆக்சுவலி நானே நான் உங்களுக்கு விஷ் பண்ணல, சொல்லணும். கண்டிப்பா அவங்க எப்படி நிகழ்ச்சியில கால் பண்ணிடுவாங்க, அவங்க கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா? சொல்லுங்க. ஓகேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இதான் சொல்லவும் நானும் எப்ப பார்த்தாலும் போன் பண்ணா எடுக்கவே முடியல. அந்த லைனே கிடைக்க மாட்டேங்குது. நானும் எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கிறேன். அதான் கொஞ்சம் வருத்தம். நம்ம எடுக்க மாட்டேன்றாங்களே, நம்ம பண்ண எடுக்க மாட்டேன். அடடா, ஏங்க எங்களுக்கு என்ன ஆசையா, செல்வராணியம்மா கேட்க கால் பண்றாங்க, கண்டிப்பா அவங்க கால் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க பாத்துட்டா இருக்கோம். அப்படிலாம் இல்லம்மா, நிறைய நேயர்கள் வராங்கல்ல, சோ அதனாலதான். ஓகேவா? அதனாலதான் சுமித்ரா கிட்ட வீட்டு கால் பண்ண சொன்னீங்களா? அவங்க பண்ணா மட்டும் எடுக்கிறீங்க. இந்த இளவேணி கூட 2 தடவை பண்ணா எடுத்துது. நேயர்களே, இவங்க சொல்றது தவறான லாஜிக். நான் பொண்ணு சுமித்ரா பண்ணா மட்டும்தான் எடுக்கிறாங்க. அந்த இளவேணி கிட்ட 2 வாட்டி பண்ணி கொடுத்தா நான் பேசினேன். நிச்சயம் பாருங்க, நீங்க எடுத்திருக்கீங்க. அவ பண்ணுதான் நீங்க எடுக்கிறீங்க தவிர நான் பண்ண எனக்கு பண்ண தெரியலையா? ஒரு சமயம் எடுக்க மாட்டேன்றாங்கன்னா எனக்கு தெரியல. ஆக மரத்துல அப்படிலாம் இல்லம்மா, நீங்க ஐயோ தவறான வதந்தி இது. அதாவது நேயர்கள் யாரு கால் பண்றாங்களோ கண்டிப்பா எடுப்போம். அது அந்த நேரத்துல யாருக்கு கிளிக் ஆகுதோ அவங்க பொண்ணுக்கு தான் கரெக்டா ராசி கிளிக் ஆயிருக்கு. ஓகேவா? அவங்கள விட கால் பண்ணுங்க. ஓகே, சரிங்க. ஓகேங்க. ரொம்ப அழகா கால் பண்ணி உங்களுடைய வாழ்த்துக்களையும் பெரிய ஒரு பாமையும் போட்டீங்க. ரொம்ப அழகான விஷயம் தான் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கம்மா, உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. சூப்பருங்க, மிக ஒரு அழகான பாடல். நம்ம கடைசி அழைப்பாளருக்காக பார்த்தாச்சு. வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மாலினிதேவிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கேன். இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுறாங்க. காலையில சொல்லலாம்னு பார்த்தா முடியல என்னால. இளவேணி ப்ரோக்ராம் வந்தேன், டாபிக் கொடுத்தோன்னு அப்படியே பேசிட்டேன். கூடுமான வரைக்கும் இந்த கடைங்களை கேரி பேக் வாங்குறத இன்னும் குறைக்கவே மாட்டுக்காங்க. அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நிறைய. இப்ப நாங்க விக்கிறோம், நாங்க பொருட்களை பை கொண்டாந்து தான் தருவோம்னு சொல்லிடுறோம். சில பிள்ளைங்க எல்லாம், வளர்ற பிள்ளைங்க எல்லாம் கேட்டுக்கிடுது, இந்த பெரியவங்க இன்னும் கேட்க மாட்டுக்காங்க. அது நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், நாமளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். அதாவது நிறைய கடைகள் எல்லாம் பாத்துருப்பாங்க, கேரி பேக் பாலித்தீன் கவர் கொடுக்க மாட்டோம், நாங்க பேப்பர் கவர் தான் கொடுப்போம், அது பேப்பர் கவருக்கு தனி காசுன்னு சொல்லிருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்ப இருக்கிற சந்ததியினர் அந்த கேரி பேக் யூஸ் பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டாச்சு நாங்க. சோ அதனால சில பேர் கேக்குறாங்க. கண்டிப்பா இது இப்போதைக்கு 50% தான் போயிருக்கு, நடைமுறைக்கு வந்திருக்குது. கண்டிப்பா 100% உங்களுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஓகேவா? கண்டிப்பா கால் பண்ணி ரொம்ப அழகான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க. கால் பண்ணதுக்கும் உங்களுடைய விஷயத்தை சொல்லி ஷேர் பண்ணிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பத்தஞ்சு பண்ணுங்க. சொல்லத்தான் நினைக்கிற நிகழ்ச்சிக்காக தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்பது உங்கள் கோகுல். அதாவது நேயர்களே, நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு நெருங்கிட்டே இருக்கும். சோ கால் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல நான் ஏதாவது மெசேஜ் சொல்லணும் சமுதாயத்துக்கு அப்படின்னு ஆசைப்பட்டா தாராளமாக சொல்லலாம். சோ நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாமா? ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ. அதாவது நான் விடாம பேசிட்டு இருந்தேன், அவங்க ஓடியே போயிட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நேயர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்று தாயை பத்தி மட்டும் தான் பேசினாங்க. சோ அவங்க முன்வைத்த கருத்து அனைத்துமே தாயை பத்தி தான் இருந்தது. ஆனா இன்னொரு கருத்து, முக்கியமான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாலினிதேவி அம்மா சொன்னாங்க, சுற்றுச்சூழலுக்காக அந்த பாலித்தீன் கவர் யூஸ் பண்றதெல்லாம் தடுக்கணும். இது ரெண்டும் சிந்திக்க வேண்டிய, யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். சோ நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌசல்யாங்க சார். கௌசல்யா. கௌசல்யா, எப்பவுமே நேம் சொல்லிட்டு தான் ஊர் சொல்லணும். ஓகேவா? அப்பதான் உங்க பேர் சொல்ல முடியும். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சேலம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க சார். ஓகே 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 கௌசல்யா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன நீங்க ஷேர் பண்ண போறீங்க? இல்லைங்க சார், ஒன்னும் ஷேர் பண்ணிக்கிறதா ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றீங்களா? இல்ல, நீங்க சொல்லி நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது உங்க வாழ்க்கையில இப்ப ரீசெண்டா நடந்த நாட்கள்ல ஏதாவது சம்திங் சந்தோஷம், துக்கம் ஏதாவது இருந்தா தாராளமா என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இல்ல ஏதாவது மெசேஜ் சொல்லணும், நானு என் மனசுல இது ரொம்ப நாளா இருக்கு, சொசைட்டிக்கு நான் இது சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். ஓகேங்க சார். அப்ப சின்ன ஒரு மெசேஜிங் சார். தாராளமாக சொல்லுங்க. சார்னு கூப்பிடாம கோகுல்னே கூப்பிடுங்க. சரி கோகுல். ஃப்ரெண்டுங்க, ஜென்ஸுங்க வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஊருக்குள்ள மதிப்பு இருக்குது, அதே லேடிஸ்க்கு வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு இல்ல.
புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜென்ஸ் வச்சிருக்க மதிப்புக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மதிப்பு இருக்கு, மதிப்பு இருக்குது. அதே ஒரு பொண்ணுங்க வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு இல்ல. ஓ புரியுது புரியுது. ஆண்களுடைய நண்பர்கள் வந்து என்னுமே கடைசி வரைக்கும் இருக்காங்க, அவங்களுக்கு மதிப்பு இருக்கு. ஆனா பெண்கள் வந்து அப்படி இருக்க முடியறது இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க டிவி பார்க்காம பேசணும் என்கிட்ட. ஆமாங்க சார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பொம்பளைங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைதான். அதுக்குதான் நான் சொல்றேங்க சார். அதனால ரொம்ப அழகான விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. அதாவது என்னன்னா, பெண்களுக்கு எப்பவுமே கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படி ஆண் நண்பர்கள் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருப்பாங்க, ஆனா பெண் தோழிகள் மட்டும் சீக்கிரமா பிரிஞ்சிடறாங்க. ஈவன் அவங்க குடும்பம் கூட பாத்தீங்கன்னா, ஏன் அவங்க கிட்ட பேசுற, என்ன இப்போ குடும்பத்தை பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பெண் தோழிகள், பெண் நட்புக்கும் மதிப்பு தாங்க அப்படின்னு தான் அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. கௌசல்யா, கால் பண்ணி உங்களுடைய மெசேஜ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி கௌசல்யா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து பண்ணுங்க. மிக ஒரு அழகான பாடல். நம்ம கடைசி அழைப்பாளருக்காக பார்த்தாச்சு. வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க நம்ம நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். இனிய இரவு வணக்கம் கோகுல் அண்ணா. இனிய இரவு வணக்கம் திவ்யா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நான் ரொம்ப அருமையா இருக்கேம்மா, அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. கேட்டதற்கு மிக்க நன்றி. எவ்வளவு அழகா பாசமா விசாரிக்கிற நீ. உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்படி சொல்லக்கூடாது, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? சாரி, நம்ம அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. ஓகே, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஓகேவா? இன்னைக்கு நாள் எப்படி போனது? இன்னைக்கு போர் தானே, கொஞ்சம் போர் தான். சரி, ஓகே. இன்னைக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு? இல்லண்ணா, திங்கக்கிழமை தானே ஓபன். திங்கக்கிழமை தான். சரி, ஓகே, ஃபைன். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ண போறீங்க? அண்ணா, நாளைக்கு எங்க அண்ணாவுக்கு பர்த்டே, நான் விஷ் பண்ணிக்கிறேனா? விஷ் மட்டும் தான், வேற எதுவும் இல்லையா? ஏன்னா விஷஸ் ஷோ நம்ம நார்மலா மார்னிங் ஷோ தான். வேற ஏதாவது சொல்லணும், நிகழ்ச்சியில ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் நாளைக்கு லைன் கிடைக்கட்டு எங்க அண்ணா சொல்ல முடியாது. தாராளமாக சொல்லுங்க, நான் சொல்லக்கூடாதுன்னா சொல்லல. இல்ல, நிகழ்ச்சியுடைய தீம் இதுதானே, அதுவும் சொல்ல போறீங்களான்னு கேட்டேன் நானு. அதுவும் சொல்லுவேண்ணா. தாராளமா சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. முன்கூட்டி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இனவேண்டேன் அண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் அண்ணான்னு உடனே நானு ஓகே, வீட்டுல யாரும் அண்ணா போல இருக்குன்னு நினைச்சேன். முன்கூட்டி அப்படி இல்ல, அட்வான்ஸ் விஷஸ் வந்து முன் வாழ்த்துன்னு சொல்லுங்க, ஓகேவா? ஆனா இளவினர் அண்ணா அப்படிதானே சொல்லுவாங்க, எங்க அண்ணா சொல்ல வச்சுதானே நான் சொன்னேன். சரி, ஓகே ஓகே. இல்ல, நார்மல் தமிழ்ல பாத்தீங்கன்னா முன் வாழ்த்து, ஓகே ஃபைன். எது ஷேர் பண்ணாலும் ஓகே, ரொம்ப அழகா தான் சொல்லிருக்கீங்க. இளவினருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஏதோ நிகழ்ச்சியில ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்களே, ஓடி போயிட்டீங்க அதுக்குள்ள. இல்லண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் டியூஷன்ல நாளைக்கு டெஸ்ட்னு சொல்லிருந்தாங்கண்ணா, அதனால ஒரு ஹோம்வொர்க் ப்ரிப்பேர் பண்ணணும் மேத்ஸ்ல. சரி, நான் அதை எழுதவே இல்ல, நோட்ல காப்பி பண்ணவே இல்ல. காலையில இருந்து இன்னைக்கு இந்த சைடு போன் வச்சிருக்கேன், இந்த சைடு எழுதிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு லைனும் கிடைக்கல, இங்கிட்டு எழுதவும் என்னால முடியலண்ணா. அதான் எவ்வளவு அருமையான விஷயம் தெரியுமாங்க. நான் 10th 9th படிக்கும் போதெல்லாம் எனக்கு போன்னால என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல போன் வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுல, எங்களுக்கு எல்லாம் அது கூட கிடைக்கல. இப்பயும் அப்ப வயதான செய்யறாங்க. நான் தான் சரி, இந்த 1 வீக் தானே, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓபன் ஆயிரும், 12th போயிருவோம், கொஞ்சம் பிஸி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இல்ல நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஏன்னா இப்ப நம்ம ஹோம்வொர்க் பண்றீங்கன்னா கான்சென்ட்ரேட் இதுல பண்ணி எவ்வளவு நேரம் ஆக போகுது? 1 மணி நேரம் இருக்கும். ஹோம்வொர்க் இல்ல, நான் இந்த நோட்ல இருந்து இந்த நோட்டுக்கு காப்பி பண்றதா ஹோம்வொர்க் இல்ல. சரி, ஓகே, அது பண்றது மட்டும் தானா? ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க, அது ஒரு வேலை தானே. ஒரு மணி நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதை முடிச்சிட்டு ஃப்ரீயா உட்காரலாமே நீங்க. அது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கு மட்டும் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணேனா. ஒரே நேரத்துல 2 டெஸ்ட் இல்லன்னா நாளைக்கு. அதான் ஒரே நேரத்துல 2 குதிரையில சவாரி பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க, கரெக்ட்டா? அண்ணா, எங்க அண்ணா பாத்துட்டு இருக்காங்க, ஒரு ஹாய் சொல்லிருங்க. திவ்யாவோட அண்ணாக்கு ஒரு ஹாய். ஆண்டன், புருஷோத்தண்ணா, உதயண்ணா, தீபன் அண்ணா, இளவீனர் அண்ணா, கோகுல் அண்ணா, எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிருங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம சௌடாம்பி அம்மாக்கு பிறந்த நாள்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்னா. கண்டிப்பாமா கண்டிப்பாமா. எவ்வளவு அழகா இந்த குழந்தை பேசுது பாத்துங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய், வாழ்த்து, ஒரு மெசேஜ், அந்த பொண்ணுடைய நிகழ்வு எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொன்னது. கால் பண்ணதுக்கும் நிகழ்ச்சியை ஷேர் பண்ணிட்டதுக்கும் ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து பண்ணுங்க. சூப்பருங்க, மிக ஒரு அழகான பாடல். அதாவது நம்ம தலை வந்து சூப்பர் ஸ்டார் பாட்டு போறாரோ இல்லையோ, நம்ம மீனா மேம் பாட்டு போட்டு தாக்குறாருங்க. வரக்கூடிய அந்த லாஸ்ட் லக்கி கலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் கோகுல் அண்ணா. வணக்கம் சீனிவா. இல்ல தெரியல, நேம் ப்ளீஸ். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளாமலை கிராமத்திலிருந்து பட்டம் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா? என்னது பேர் என்ன சொன்னீங்க? பட்டன்.
பட்டாபி எப்படி இருக்கீங்க? பட்டான் எனக்கு சரியா தெரியல. சரி, ஓகே, நண்பர்னே நான் சொல்லிடுறேன். ஓகே, சொல்லுங்க நண்பர், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? ரொம்ப அருமையா இருக்கேன், கேட்டதற்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறீங்க? இன்னைக்கு பைக்ல போகும்போது நம்ம வந்து ஹெல்மெட் கட்டாயம் போட்டுட்டு போகணும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஐயோ. சாயந்தரம் ஒரு 5 மணி ஆகும். பைக்ல நல்லா கிங்ஸ் வெள்ளம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு ஆட்டோ வந்து ஸ்பாட்ல நேருக்கு நேரா மோதி 3 பேரும் பயங்கர அடி. 3 பேருக்கும் பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு சார். கண்டிப்பா கண்டிப்பா, அது ரொம்ப சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது நேயர்களே, நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறோம், ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டுறோம், இதனால நம்ம பாதிக்கப்படுறோம். ஆனா நம்ம போனதுக்கு பிறகு பாதிக்கப்படக்கூடியது நம்ம குடும்பம் தான். ஸோ உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, நண்பர்கள், உறவினர்கள், இப்படி ஒரு பெரிய சர்க்கிளே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அவரும் அழகான மெசேஜ் சொல்லியிருக்காரு, நானும் அதோட சேர்ந்து ஒரு அழகான கருத்து சொல்லிட்டேன். கால் பண்ணதுக்கும் உங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களே, நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த 1.5 மணி நேரம் ரொம்பவே அழகா போணுச்சு. நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. அது ஒவ்வொன்றுமே அந்த கருத்துக்கள், முன்வைத்த கருத்துக்கள் அனைத்தும் சிந்திக்கப்பட வேண்டியதாகவும் யோசிக்கப்பட வேண்டியதாகவும் இருந்தது. நடைமுறைக்கு சீக்கிரமா வரணும் அப்படிங்கிற வேண்டியதாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மீண்டும் நாளை உங்களை பாட்டொன்று கேட்ட நிகழ்ச்சியில் வந்து அன்போடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகுல். டேக் கேர், பபாய்.